வணக்கம். அதாவது கேரளாவில் இருந்து தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடிக்கு பிளைவுட் லோடு ஏற்றிக்கொண்டு வந்த லாரி ஒன்று தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள எஸ் வளைவு பகுதியில் அருகே வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரியானது எஸ் வளைவு பகுதியில் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் நெல்லையில் இருந்து பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் ஒன்று அந்த வழியாக வந்து கொண்டிருந்த போது அதனை பார்த்த புளியரை பகுதியை சேர்ந்த சண்முகையா என்ற ஒரு நபர் எப்படியாவது ரயிலை நிறுத்த வேண்டும் என ஓடி சென்று சற்று தொலைவில் வைத்து லைட் அடித்து சிக்னல் காண்பித்தும் ரயிலை நிறுத்தியுள்ளார். இதனால் மிகப்பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் லாரி முழுவதும் முழுமையாக சேதமடைந்த நிலையில் லாரியின் டிரைவர் முக்குடலை பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலே பலியானார். மேலும் லாரியின் கிளீனர் விபத்தின் போது கீழே குதித்து சம்பவம் குறித்தும் புளியரை போலீசார் தென்காசி ரயில்வே போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து உயிரிழந்தவரின் உடலை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் தண்டவாள பகுதிகளில் லாரியானது விபத்துக்குள்ளான நிலையில் அதனை சரி செய்யும் முயற்சியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக செங்கோட்டையில் இருந்து பாலக்காடு நோக்கி சென்ற ரயிலும் சென்னையில் இருந்து கொல்லம் நோக்கி சென்ற ரயிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விபத்து நடந்த இடத்தில் கிடந்த லாரியானது முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு விபத்து நடந்த இடத்தில் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.